அம்மா ஒரு விஷயம் சொல்லவாம்மா, உங்கள் ஷாப்பு சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குமா பார்க்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. 70 வயசுலேயும் மலேசியாவில் உள்ள அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தேன் கிளினிக்கு. எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மாத்திரைலாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ இந்த அம்மாவை பார்த்தேன், பூக்கார அம்மா. கைஸ், பூக்கார அம்மாவை பார்த்தோம்ல, அவங்க வீடு இதுக்குள்ளே தாங்க இருக்குது. நான் எப்போதுமே காலையில் இங்கிட்டு தான் போவேன், மார்க்கெட்டுக்கு பள்ளிக்கு போகும்போது பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வண்டியில் தள்ளிக்கிட்டு அங்கேருந்து கொண்டு வருவாங்க. உண்மையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த வயசுலேயும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாம்மா. ஓகேம்மா, 2 வேலைக்கு நிறையா தண்டியம்மா. கைஸ், அம்மாட்ட நம்மளும் வெத்தலை வாங்கியாச்சு. 2 வெள்ளி ரொம்ப ஒன்றும் இல்லை, குறைவு தான் அது. எல்லாரும் கேட்குறாங்க, அண்டி ரொம்ப இதெல்லாம் பறக்குறீங்க இந்த நேரத்தில். ஆமாம், ஆனால் இந்த பார்த்து பாராட்டுற மக்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த மூஞ்சிலே அந்த கண்ணு கலங்கும் போதே தெரியுதுமா நீங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. ஓகேம்மா, உடம்ப பார்த்துக்கிறேங்க. உங்கள் வியாபாரம் இன்னும் நல்லா வளரணுமா. ரொம்ப நன்றி. ஆமாம், ஊருக்கெல்லாம் வந்திருக்கீங்களா? இந்தியாக்கெல்லாம்? நான் ஊர்லேயே பிறந்தவங்க. அப்படியா? 18 வயசுல அந்த ஊருக்கு வந்தேன். எப்படிமா இருக்கிய? நல்லா இருக்கேன் ஐயா. ஆமாம், இப்போ வீடியோ எடுத்துக்கலாமா உங்கள் ஷாப்பை? ஆமாம், இதுக்கு முன்னாடி உங்களை வீடியோ எடுத்து போட்டேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? யாரும் வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்களா? பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பார்த்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அம்மா, உங்கள் ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? மல்லிகைப்பூ இருக்குது, கொல்லைப்பூ, ஒரு வெள்ளி 20 காசு மூலம். நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே கடை போட்டிருக்கீங்க? 33 வருஷம். அப்போலாம் எவ்வளோமா இருந்துச்சு ஒரு முழம் பூ மலேசியாவில்? இப்போ உள்ள ரேட்டு? இப்போ வந்து ஒரு வெள்ளி 20 காசு உள்ள ரேட்டு. முத பூக்கில 50 காசு. பூவெல்லாம் பை வந்து 4 வெள்ளி 6 வெள்ளிக்கெல்லாம் வாங்குவோம். அப்போ 50 காசு விற்றோம். இப்போ வந்து 20 வெள்ளி 15 டெய்லி கொடுக்குறவங்க 5 வெள்ளி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பூ இல்லாமல் வேறு இடத்துல போய் வாங்கினா 20 வெள்ளி கொடுப்பாங்க. இப்போ ஓகேம்மா, அதனால தான் நாங்கள் ஒரு வெள்ளி 20 காசு விற்கிறோம். மற்ற இடம்லாம் 1.5 வெள்ளி விற்கிறாங்க. இப்போ பூவோட ஒர்க் போயிட்டு இருக்கோ, வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ? இது எப்போ முடியும் பூவோடைய வேலை? அது இப்போ ஒரு 1/2 வருஷத்தில் கட்டிடுவோம். இந்த வயசுலையும் நீங்கள் சும்மா இருக்காமல் வேலை பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சலிட்டுமா உண்மையில? ஐயா, நான் இந்த பூ தான் 1.20 சொன்னேன். அந்த அந்த கொத்து பூலாம் வந்து 2 வெள்ளி 20 காசு ஒரு கொத்து. ஓகே, அது சொல்லிட்டீல? அது சொல்லலை நான். ஓ, அது ரேட். பூ பொதுவாக 1 வெள்ளி சொன்னாங்கன்னா அப்புறம் இப்படி சொன்னீங்க, இப்படி சொல்லிடுறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இது இந்த பூ தானே நீங்கள் சொன்னது? ஏன்னா அது வேறு ரேட்டு. ஆமாம் கைஸ், அம்மா கிட்ட ஒரு 2 வெள்ளிக்கு வெத்தலை வாங்கிட்டு நம்ம போயிடுவோம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா சிகாமுட்டுக்கு வந்து இந்த அம்மாவோட வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சின்ன சின்ன வியாபாரத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் தாமன் கூட சிகாமுட்டில் தானே இருக்குது? மெயின் சிகாமுட்டு. ஓகே ஓகே. இது இடத்துக்கு பேர் தமன் கூட, எங்கள் இடத்துக்கு பேர் தமன் சத்ரா. உங்கள் வீடு? ஓகே ஓகே. அம்மா இந்த அளவுக்கு தெளிவாக லொக்கேஷனை சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் என்னமோ வந்து வாங்கணும். ஓகேவா?